إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் குறிப்பாக இறைவன் நம் மீது கடமையாக்கியிருக்கின்ற ஜும்மா என்கின்ற வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் இங்கே ஒன்று கூடி இருக்கக்கூடிய நாம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீண்டு நிலவட்டுமாக. அல்லாஹுவை எல்லா நேரங்களிலும் பயந்து அஞ்சி வாழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்கும் எனக்கும் முதலாவது உபதேசம் செய்தவனாக என்னுடைய இந்த ஜுமாவின் உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ஒவ்வொரு வகையான கால சூழ்நிலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றார். அந்த கால சூழ்நிலைகள் ஒவ்வொரு நிலைகளும் மாறக்கூடியதாக இருக்கின்றது. எதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஒவ்வொரு கால சூழ்நிலையும் ஒவ்வொரு வகையாக மாற்றி அமைத்திருக்கின்றான் என்றால், அவனுடைய அடிமைகளாக இருக்கக்கூடிய நாம் அந்த கால சூழ்நிலையை பயன்படுத்தி அவனை வணங்க வேண்டும், அவனை நாம் நெருங்க வேண்டும். அந்த ஒவ்வொரு கால சூழ்நிலையிலும் நாம் பயிற்சி பெற்று நல்லடியார்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு காலங்களை மாற்றி அமைக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில இந்த மாதங்களை குறித்து திருமறையில் பேசுகின்றார். இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ். இந்த வானங்களும் பூமியும் படைக்கப்பட்ட நாட்களிலிருந்து மாதங்களுடைய எண்ணிக்கை என்பது 12 தான். அப்ப ஒரு வருடத்திற்கு காலம் 12 மாதங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த 12 மாதங்கள்ல மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும்,
4 மாதங்கள் புனிதமாக்கப்பட்ட மாதங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். அந்த 4 மாதங்களை எதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புனிதமாக்குகின்றார்? ஒரு சில காரணங்களுக்காக. அந்த காரணங்கள்ல ஒன்று என்ன? அந்த புனித மாதங்கள் வரும் பொழுது அதற்கேன ஒரு தனி சிறப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கின்றான். அந்த காலங்களை என்னுடைய அடியான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அடியானாக இருக்கக்கூடிய நாம் பயன்படுத்த வேண்டும். அதன் மூலமாக கூலிகளின் நன்மைகளையும் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த 4 மாதங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்திருக்கின்றார்? நமக்கு புனிதமாக்கப்பட்ட மாதங்களாக சொல்லியிருக்கின்றார். அப்ப அந்த மாதங்களை எல்லாம் வரும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வின் தூதரும் சஹாபாக்களும் அந்த மாதங்களில் அதிகமாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பார்கள். எப்படிப்பட்ட அந்த 4 மாதங்கள் அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றார்கள், ஸலாத்தத்து முத்தவாலியா, 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வரக்கூடிய துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், இந்த 3 மாதங்களும் தொடர்ச்சியாக புனிதமாக்கப்பட்ட மாதங்கள். 4வது மாதத்தை சொல்லி காட்டும் பொழுது வர்ரஜபு முதர்ரதுல் லதீ பைன யதைஹி ஜமாதுல் ஆகிர் வ ஷஅபான், ஜமாதுல் ஆகிருக்கும் ஷஅபானுக்கும் மத்தியில் வரக்கூடிய ரஜபுடைய மாதம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த 4 மாதங்களும் புனிதமாக்கப்பட்ட மாதங்கள். இந்த 4 மாதங்களை கடந்து நாம் இருக்கக்கூடிய மாதம் என்னது? ஷஅபானுடைய மாதத்தில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜப மாதத்திலே தன்னுடைய வணக்க வழிபாடுகளை சரியான முறையில் அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக, வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தாங்க. அடுத்த மாதம் ஷாபானுடைய மாதமாக இருக்கின்றது. அந்த ஷாபானுடைய மாதம் கழிந்து ரமலானுடைய மாதம் வரக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப இந்த 2க்கும் இடைப்பட்ட மாதம் இந்த ஷாபானுடைய மாதம். இந்த ஷஅபானுடைய மாதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது புனிதமாக்கப்பட்ட மாதம் இல்ல என்பதற்காக இந்த மாதத்தை அப்படியே விட்டு விடவில்லை. மாறாக இந்த மாதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான நல்ல அமல்களை செஞ்சிருக்கிறாங்க, அதிகமான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. எதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் தனியாக வணக்க வழிபாடுகளில் அதிகமாக ஈடுபடுவதும் இபாதத்துகள் அதிகமாக ஈடுபடுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அடுத்த மாதம் ரமலானுடைய மாதம். அந்த ரமலானுடைய மாதத்திற்கு முன்பாக நான் இந்த மாதத்தில் என்னை நான் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் இந்த மாதத்தில் ரமலானை வரவேற்கும் விதமாக என்னிடத்தில் அதற்கான தயாரிப்புகள், முன்னேற்பாடுகள் எனக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷஅபானுடைய மாதத்திலே என்ன செய்வார்கள் என்று சொன்னால், ரமலானை வரவேற்கும் விதமாக தங்களை தயார்படுத்தினார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பன்மாத எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சந்திக்க இருக்கக்கூடிய மாதம் எப்படிப்பட்ட மாதம்? ஒரு தனி சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில நீங்க புரட்டி பார்த்தீங்கன்னா எந்த இடத்திலும் எந்த மாதத்துடைய பெயர்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே பதிவு செய்யவில்லை. மாதங்களுடைய எண்ணிக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றார். நான் ஏற்கனவே ஓதி காட்டிய வசனத்துல மாதங்களுடைய எண்ணிக்கை 12 அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அதை தொடர்ச்சியாக 4 மாதங்கள் புனிதமாக்கப்பட்டது என்றுதான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அதை தாண்டி அது 4 மாதங்கள் எது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில பதிவு செய்திருக்கின்றானா, அல்லது 12 மாதங்களுடைய பெயர்களை பதிவு செய்திருக்கின்றானா என்று கேட்டால் கிடையாது. எந்த மாதத்துடைய பெயரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில பதிவு செய்யல. ஆனா ஒரே ஒரு மாதத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில பதிவு செய்கின்றார். அதுதான் இந்த ரமலானுடைய மாதம், நாம் சந்திக்க இருக்கக்கூடிய அந்த ரமலானுடைய மாதம். 2வது அத்தியாயத்தினுடைய 185வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கின்றார், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலானுடைய மாதம் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். குர்ஆன் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிய மாதம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், மேலும் அந்த குர்ஆன் மக்களுக்கு நேர்வழி காட்டியாகவும் நன்மை தீமைகளை பிரிச்சறியக்கூடிய, பிரித்து காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனை குறித்து பேசி காட்டுகின்றார். அப்ப அப்படிப்பட்ட மாதத்தை நாம் சந்திக்க இருக்கின்றோம். நம்மிடத்திலே அந்த மாதத்தை வரவேற்பதற்கான என்ன தயாரிப்புகள் இருக்கின்றது? அந்த மாதத்திலே நாம் இப்படியெல்லாம் இபாதத்துகள், வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும் என்கின்ற என்ன திட்டங்கள் நம்மிடத்தில் இருக்கின்றது என்று கேட்டால் எந்த ஒரு திட்டமும் கிடையாது. இது மிக வேதனைக்குரிய காரியம். ஏனென்றால் நாம் கடந்து வந்திருக்கக்கூடிய மாதம் எப்படிப்பட்ட மாதம்? ரஜபுடைய மாதம். அந்த ரஜபுடைய மாதம் புனிதமாக்கப்பட்ட மாதங்களில் ஒன்றாக இருக்குது. அந்த மாதத்தில் எந்த வணக்க வழிபாடுகளில் ஈடுபடல. அடுத்து ஷாபானுடைய மாதம் வந்திருக்குது. அந்த ஷாபானுடைய மாதத்திலும் எந்த விதமான வணக்க வழிபாடுகளும் இல்லாமல் இருக்கிறோம். ரமலானுடைய மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த மாதத்தில் நாம் என்ன செய்கின்றோம்? வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுறோம். ஆனா அந்த வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கு முன்னால் நம்மளை அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய மாதங்களில் நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயார்படுத்துறாங்க. நம்ம வீட்டுல
ஏதாவது ஒரு விசேஷம் நடக்குது அப்படின்னா, அல்லது நாம ஏதாவது ஒரு வகையான ஒரு விசேஷத்திற்கு எல்லா மக்களையும் அழைக்கிறோம் அப்படின்னா, நம்ம எந்த நாள்ல குறிச்சு வச்சிருக்கிறோமோ அந்த நாள்ல ஏற்பாடு செய்வோமா? கிடையாது. அந்த ஒரு 2 நாட்களுக்கு முன்னாலே நம்ம என்ன செய்வோம்? நம்முடைய விருந்தினர்கள் எல்லாம் வருவாங்க. நம்ம யாரையெல்லாம் அழைச்சிருக்காங்களோ எல்லாரும் விருந்துக்கு வருவாங்க. அவங்களுக்கு சரியான முறையில நம்முடைய உபசரிப்பு இருக்கிறோம் அப்படின்றதுக்காக, அவர்களை சரியான முறையில வரவேற்க வேண்டும் என்பதற்காக நாம் என்ன செய்கின்றோம்? 2 நாட்களுக்கு முன்னாலே நம்முடைய ஏற்பாடுகளை செய்வதை நாம் பார்க்கின்றோம். அதே போல நம்முடைய வியாபாரங்கள் எடுத்துக்கொள்ளலாமே. எல்லா மாதங்களிலுமே வியாபாரம் அதிகமான அளவில் நமக்கு வியாபாரம் நடக்குமா என்று கேட்டால் கிடையாது. ஒரு சில மாதங்கள்ல அழகான முறையில் அதிகமான வியாபாரம் நடக்கக்கூடிய மாதங்கள் என்று ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் இருக்கு. அப்ப அந்த மாதத்தை அடையும் பொழுது, அந்த மாதம் வருவதற்கு முன்னாலே நம்ம என்ன செய்வோம்? நம்முடைய வியாபாரத்துல எதையெல்லாம் எந்த பொருட்கள் எல்லாம் வாங்குறோமோ அதிகமான முதலீடுகள் போட்டு அந்த பொருட்களை எல்லாம் நம்முடைய கடைகளில் வாங்கி வைப்பதை பார்க்க முடிகின்றது. எதற்காக? அந்த மாதம் வரும்பொழுது அதை நாம் என்ன செய்வோம்? சரியான முறையில வியாபாரத்தை செய்யணும், சரியான முறையில் இருக்கணும் அப்படின்றதுக்காக அதற்கான முன்னேற்பாடுகளை நாம் கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு முன்னாலோ அல்லது 2 மாதத்திற்கு முன்னாலோ அதற்கான நாம திட்டங்களை தீட்டி அந்த பொருட்களை எல்லாம் வாங்குவதை நாம் பார்க்க முடிகின்றது. இதுவெல்லாம் உலக விஷயங்கள்ல. ஆனா மறுமை விஷயங்கள்ல நாம பார்க்கும் பொழுது நம்முடைய நிலைமை எப்படி இருக்கின்றது? நாம் ரமலான் மாதத்தை அடைய இருக்கிறோம். அந்த ரமலான் மாதத்தை அடைவதற்கு முன்னால அந்த ரமலான் மாதத்தில் என்னென்ன நல்ல அமல்கள் செய்யணும் அப்படின்றதுக்கு என்ன திட்டங்கள் இருக்கின்றது? அந்த ரமலான் மாதத்தை குறித்து அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான சிறப்புகளை சொல்லி தந்திருக்கிறார்கள். அதிகமான விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ரமலான் மாதத்தை குறித்து சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த ரமலான் மாதத்துடைய சிறப்புகள்ல ஒன்று என்ன? அந்த நோன்புக்கு நான் தான் கூலி கொடுக்கின்றேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். பல்வேறு வகையான இபாதத்துகள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடும் பொழுது இத்தனை மடங்கு நன்மைகளை நான் கொடுக்கிறேன், நம்ம ஜமாத்தோடு தொழுகை நிறைவேற்றணும் அப்படின்னா 27 மடங்கு நன்மை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். இப்படி ஒரு சில இபாதத்துகளுக்கு அந்த கணக்குகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். ஆனா இந்த ரமலானுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டும் பொழுது அதற்கான கூலியை நான் கொடுக்கின்றேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நான் கொடுக்கின்றேன் என்று சொன்னால் அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? மிக விசாலமானவன், பரந்த மனப்பான்மையுடையவன், பரந்த மனப்பான்மையுடையவன், அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவன். இந்த உலகத்துல அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்கள் எத்தனையோ மக்கள் வாழ்றாங்க. அந்த மக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுத்தானா அப்படின்னு கேட்டா கிடையாது. பல மக்கள் பார்க்க முடியும் எப்படி வாழ்றாங்க, விசாலமான வாழ்க்கையை வாழ்றாங்க, மிக பிரமாண்டமான வாழ்க்கையை வாழ்றாங்க. இது எதை எடுத்து காட்டுது? இறைவன் விசாலமானவன் அப்படின்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூலிகளை நிரப்பி தரக்கூடிய மாதங்கள் வர இருக்கின்றது. அந்த மாதத்திற்காக நம்முடைய தயாரிப்புகள் என்ன இருக்கின்றது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக கேட்க வேண்டும். அதற்கான தயாரிப்புகளை நாம் செய்ய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஷாபான் மாதத்தில் எப்படி இருந்தாங்க அப்படின்றத குறித்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, இந்த ஷாபானுடைய மாதத்தில் முழுமையாக நோன்பு நோற்றார்கள் என்று பார்க்க முடிகின்றது. எதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோக்கணும்? இந்த மாதத்திற்கு ஏதாவது அல்லாஹ்வுடைய தூதர் சிறப்பு சொல்லி இருக்கிறாங்களா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதத்தில் இந்த வணக்க வழிபாடுகளில் ஈடுபடணும், இந்த மாதம் சிறப்புக்குரிய மாதம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி இருக்கிறானா என்று கேட்டால் கிடையாது. இருந்தாலும் இந்த மாதத்திற்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதம் முழுவதும் நோன்பு வைத்தார்கள் என்று பார்க்க முடிகின்றது. எதன் காரணமாக? ரமலானை வரவேற்கும் விதமாக. அந்த ரமலானிலே என்னுடைய வணக்க வழிபாடுகள் சரியான முறையில இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான், நம்ம சரியான முறையில என்னுடைய வணக்க வழிபாடுகள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, முதலாவதாகவே அவருடைய வணக்க வழிபாடுகளை திட்டங்களை போட்டு அதை செயல்முறைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். நம்ம நோன்பு நோக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 5 நோன்புகள் வைக்கிற வரைக்கும் நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏன்? அப்பதான் புதுசா வைக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 11 மாதங்கள் நம்ம நோன்பு வைக்கல. அந்த ஒரு மாதத்துல இந்த மாதத்துல நம்ம நோன்பு வைக்கிறோம், நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கு. அதனால நம்ம நோன்பு வைக்கும் பொழுது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாட்கள் நமக்கு சிரமமாக இருக்கும். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிரமம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த மாதம் வருவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த ஷாபானுடைய மாதத்திலேயே தங்களுடைய உடலை அதிலே பழக்கப்படுத்திக் கொண்டார்கள். தங்களுடைய உடலை பழக்கப்படுத்திக் கொண்டார்கள். உடலை மட்டுமல்ல, அவருடைய உள்ளத்தையும் பழக்கப்படுத்திக் கொண்டார்கள். உள்ளத்தையும் சரியான முறையில அந்த வணக்க வழிபாடுகள்ல இஹ்லாஸான முறையில இருக்கணும் அப்படின்றதுக்காக தங்களுடைய உள்ளத்தையும் உடலாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை வரவேற்கும் விதமாக தயார்படுத்தினார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. நோன்பு வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த நோன்பு 2 வகையான நன்மைகளை நமக்கு தரும். அந்த நோன்பு 2 வகையான நன்மைகளை நமக்கு பழக்கப்படுத்தி தரும். ஒன்று, நோன்பு வைப்பதற்கு உடலால் நாம் தயாராக முடியும்.
அதே போல உள்ளத்தாலும் தயாராக முடியும். ஏன்னா நோன்பு வைக்கும் பொழுது தீமையான காரியங்களை தூண்டாது நம்முடைய உள்ளம். நோன்பு வைக்கும் போது தீமையான விஷயங்கள் பக்கம் இந்த தீமையான காரியத்தை செய்யுங்க அப்படின்னு நமக்கு நோன்பு என்ன செய்யாது, தூண்டாது. அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கின்றார், இறைவனை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்கின்ற பாடத்தை இந்த நோன்பு கற்றுத்தரும். இஹ்லாஸ் என்கின்ற ஒரு பாடத்தை இந்த நோன்பு நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்குது. ஏன்னா நோன்பு வச்சுட்டோம் அப்படின்னா அந்த நோன்பு கிட்டத்தட்ட காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம உண்ணாமல் பருகாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? என்னுடைய இறைவன் பார்க்கின்றான், ஆனா என்னுடைய குடும்பத்துல யாரும் என்ன பார்க்கல. நான் நோன்பு வச்சிருக்கிறேன், தண்ணி குடிச்சனா அல்லது சாப்பிட்டனா அப்படின்றது என்னுடைய குடும்பத்துல யாரும் என்னை வந்து பார்க்கல. யாரும் பார்க்காத நிலையில் நான் என்ன செய்திருக்கலாம், தண்ணீர் பருகி இருக்கலாம், தண்ணீர் குடித்திருக்கலாம். ஆனா ஏன் நான் குடிக்கல? என்னுடைய ரப்பு பார்க்கின்றான். அதுதான் இஹ்லாஸ், அதுதான் உள தூய்மை. அந்த உள தூய்மையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ரமலான் வருவதற்கு முன்னாலே தங்களை தயார்படுத்திக் கொண்டார்கள். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், நம்முடைய உள்ளத்தை நாம் கேள்வியாக கேட்டு பார்க்க வேண்டும். நாம் இந்த ரமலானுக்கு வரவேற்கும் விதமாக இந்த ரமலானுக்கு நம்முடைய திட்டங்கள் என்ன, நாம் எப்படி தயார்படுத்தி இருக்கின்றோம் இந்த ரமலானை செலவு செய்வதற்கு அப்படின்றதை கேட்டோம்னா அதற்கான எந்த திட்டமும் நம்ம இடத்துல இல்லை என்பதுதான் மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய ஒரு காரியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான சிறப்புகளை சொல்லியிருக்கிறாங்க. நாம நோன்பு வச்சா நமக்கு என்ன நன்மைகள், அதிகமான நன்மைகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன ஃபில் ஜன்னதி பாபுன், சொர்க்கத்துல ஒரு கதவு இருக்கின்றது. யுகாலு லஹு ரய்யான், அதற்கு ரய்யான் என்று சொல்லப்படும். யுகாலு லஹு ரய்யான், ரய்யான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கதவு இருக்கின்றது. அதன் வழியாக யாரு தெரியுமா உள்ளே நுழைவார்கள்? யதுகுலூன மின்ஹு ஸாயிமூன யௌமல் கியாமா, மறுமை நாள்ல அந்த வழியாக அந்த வாசல் வழியாக யார் உள்ளே நுழைவார்கள் என்று சொன்னால், யார் நோன்பு வைத்தார்களோ அவர்கள். அல்லாஹ்வுக்காக யார் பசியிருந்து தாகித்திருந்து சரியான முறையில உண்மையான முறையில தன்னுடைய உடலாலும் உள்ளத்தாலும் அதை பழக்கப்படுத்திக் கொண்டார்களோ அந்த மக்கள் என்ன செய்வார்கள்? அந்த ரய்யான் இந்த வாசலின் வழியாக உள்ளே நுழைவார்கள். அடுத்ததாக சொல்றாங்க, லா யதுகுலு மின்ஹு அஹதுன் கைரஹும், அவர்களை தவிர வேறு யாராலும் அந்த சொர்க்கத்தின் வாயிலாக நுழைய முடியாது. அடுத்ததாக சொல்லப்படுது, யுகாலு ஐன ஸாயிமூன், நோன்பாளிகள் எல்லாம் எங்க என்று கேட்கும் பொழுது ஃபயகூமூன, யாரெல்லாம் சரியான முறையில நோன்பு வச்சிருந்தாங்களோ, சரியான முறையில யார் நோன்பு வச்சிருந்தாங்களோ அப்படின்னா என்ன, அந்த நோன்பு நம்ம இடத்துல எதை எதிர்பார்த்ததோ, அந்த நோன்பு நமக்கு எதை பாடமாக கற்றுத்தந்ததோ அதையெல்லாம் அவருடைய வாழ்க்கையில யார் அவர்கள் செயல்முறைப்படுத்தினார்களோ அவர்கள் தான் உண்மையான நோன்பாளிகள். நோன்பு வச்சுட்டு அல்லாஹ்வை தொழுகல, அல்லாஹ்வுக்கு வணக்க வழிபாடுகளில் ஈடுபடல, நான் வெறும் நோன்பாளி, நோன்பு மட்டும் தான் வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அவர் உண்மையான நோன்பாளி கிடையாது. மாறாக அந்த நோன்பு அவரிடத்தில் எதை எதிர்பார்த்ததோ, இறையச்சம் என்கிற அந்த பாடத்தை அந்த நோன்பு அவரிடத்தில் எதிர்பார்த்தது, அந்த பாடம் அவர்களை கற்றுக்கொண்டார்கள், அதை செயல்முறைப்படுத்தினார்கள், அவர்கள் தான் உண்மையான நோன்பாளிகள். அவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள்? ஃபயகூமூன, எந்திரத்து நிற்பார்கள். எந்திரத்து நின்று லா யதுகுலு மின்ஹு அஹதுன் கைரஹும், அந்த கதவு அவர்களை தவிர வேறு யாரையும் உள்ளே அனுமதிக்காது. அந்த நோன்பு வச்ச அந்த நோன்பாளிகளை தவிர வேறு யாரையும் என்ன செய்யாது, அந்த கதவு உள்ள அனுமதிக்காது. அப்படி யாராவது போனாங்க அப்படின்னா ஃபைதா தகலு, அப்படி யாராவது உள்ள போக முயற்சி செஞ்சாங்க அப்படின்னா அவளிட்ட அந்த கதவு என்ன செய்யப்படும், மூடிவிடும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இது நோன்பாளிகளுக்கு கிடைக்கக்கூடிய தனி சிறப்பு, நோன்பாளிகளுக்கு கிடைக்கக்கூடிய தனி சிறப்பு. அந்த கதவு வழியாக யாரெல்லாம் போறாங்களோ புரிந்து கொள்வார்கள், இவர்கள் எல்லாம் இந்த உலகத்தை நோன்பு வைத்தவர்கள், இவர்கள் இந்த வழியிலே போறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க முடிகின்றது. இன்னும் இந்த நோன்பு என்பது வெறும் நோன்பு மட்டுமல்ல, நோன்பு வைப்பது என்பது இந்த ரமலானிலே நோன்பு வைப்பது என்பது வெறும் நோன்பு மட்டுமல்ல, அந்த நோன்பின் மூலமாக நம்முடைய வணக்க வழிபாடுகளை சரி செய்து கொள்ள வேண்டும், நம்முடைய உள்ளத்தை சரி செய்து கொள்ள வேண்டும், இஹ்லாசான முறையிலே தக்வா என்கிற அந்த பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் அந்த நோன்பு நமக்கு என்ன செய்கின்றது, கற்றுத்தருகின்றது. அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் அந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். இதையெல்லாம் நாம் செய்யணும் அப்படின்னா அந்த மாதத்துல உட்கார்ந்து நாம் அதற்காக நம்முடைய உடலையும் நம்முடைய உள்ளத்தையும் தயார்படுத்தி கொண்டிருக்க கூடாது. அதற்கு முன்னாலே நாம் தயார்படுத்தி அதை நாம் சந்திக்க வேண்டும். அதற்கு முன்னாலே நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய உடலையும் தயார்படுத்தி கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த இடத்திற்கு போய் நாம் அந்த அமல்களையும் இபாதத்தையும் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலானுடைய சிறப்புகள்ல ஒன்று சொல்றாங்க, இதா ஜா ரமலான், ரமலான் வந்து விட்டது என்று சொன்னால் ஃபுதிஹத் அபுவாபுல் ஜன்னah, சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படுகின்றது. வகுல்லிகத் அபுவாபுன் நார், நரகத்துடைய கதவுகள் மூடப்படுகின்றது. வஸத்தஃபத் அஷ்ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலகிடப்படுகின்றார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னும் பல சிறப்புகள் பார்க்க முடியும். இந்த ரமலான் பாவ மன்னிப்புக்கு உண்டான மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ரமலானை நாம் அடைய இருக்கின்றோம். அந்த ரமலானுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும், நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும்.
அந்த ரமலானை வரவேற்கும் விதமாக நமக்கான திட்டங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், நம்ம இடத்திலே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த ரமலானை வரவேற்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி வரவேற்பது, எப்படி அந்த திட்டங்களை அமைத்துக் கொள்வது என்று பார்த்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அவர்கள் முந்தைய மாதத்திலே தங்களை அதற்காக தயார்படுத்திக் கொண்டாங்களோ அதே போல நாம் இப்பொழுதிலிருந்து அந்த ரமலானுக்காக தயாராக வேண்டும். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 12-13 நாட்கள் தான் இருக்கின்றது. அந்த 12-13 நாட்களில் நோன்பு வைத்து நம்மை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். இரவுகளிலே வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு நம்முடைய உடலை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போல அந்த வணக்க வழிபாடுகளை அல்லாஹுக்காக செய்யும் பொழுது அதனுடைய நம்முடைய உள்ளத்தை ஒருமைப்படுத்தி அல்லாஹுக்காக நான் நிற்கின்றேன், அல்லாஹுக்காக தொழுகின்றேன் என்கின்ற எண்ணத்தை நம்முடைய உள்ளத்தை வரவழைப்பதற்கு நம்முடைய உள்ளத்தை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது ரமலான் வந்ததற்கு பிறகு செய்யக்கூடாது, ரமலான் வருவதற்கு முன்னாலே நாம் செய்தாக வேண்டும். எதற்காக நான் இவ்வாறு சொல்லுகின்றேன் என்று சொன்னால், நாம் ரமலான் வருவதற்கு முன்னால் நம்மை தயார்படுத்திக் கொண்டோம் என்றால் ரமலான் சீரான முறையிலே ஒழுங்கான முறையில் நம்முடைய ரமலான் அமைந்திருக்கும். இல்லை என்று சொன்னால் நம்முடைய உள்ளங்களில் பல ஊசலாட்டங்கள் வரும், நம்முடைய உள்ளங்கள் சீராகாமல் இருக்கும். அதனால் வணக்க வழிபாடுகளில் எந்த ஒரு நாட்டமும் இல்லாமல் எந்த ஒரு ஆசையும் இல்லாமல் செய்வதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அன்பான எல்லாமே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானை எப்படி வரவேற்பது அப்படின்னா, இந்த ரமலானிலே எப்படி வரவேற்பது அப்படின்னா அதற்கு ஒரு சில விஷயங்கள் நமக்கு கற்றுத் தர்றாங்க. இதற்கு முன்னால் வரைக்கும் முதலாவது செய்தி, இதற்கு முன்னால் வரைக்கும் தொழுகையாளையாக இல்லாமல் இருந்திருக்கலாம், 5 வேளை தொழுகை சரியான முறையில் தொழுகாமல் இருந்திருக்கலாம், குர்ஆனை ஓதாமல் இருந்திருக்கலாம், இன்னும் பல வணக்க வழிபாடுகளில் ஈடுபடாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ரமலானை வரவேற்கும் விதமாக இதற்கு பிறகு நான் தினந்தோறும் என்ன செய்யணும், 5 வேளை தொழுகை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும், சரியான முறையில் குர்ஆனை ஓத வேண்டும். எதற்காக நான் இதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், நம்முடைய உள்ளம் சொல்லும் ரமலான் வந்ததற்கு பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி, தீமையான காரியத்தை ரமலான் வந்ததற்கு பிறகு பார்த்துக்கலாம், இந்த ரமலான் வர்ற வரைக்கும் அந்த காரியத்தை செஞ்சுக்கலாம், ரமலான் வந்ததற்கு பிறகு அதை எல்லாம் விட்டலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளம் தூண்டக்கூடியதாக இருக்கும். நாம் இப்பொழுதிருந்தே நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். ரமலான் வந்ததற்கு பிறகு பார்த்துக்கலாம் உள்ள சொல்லுவோம், ரமலான் வந்துடும், ரமலான் வந்ததற்கு பிறகு ஒரு 5 நோன்பு போகட்டும், அதற்கு பிறகு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 10 நோன்பு போகட்டும் அப்படின்னு நம்முடைய உள்ள சொல்லுவோம். இப்படியே சொல்லி சொல்லி கடைசியாக ரமலான் முடிகிற வரைக்கும் அந்த ரமலானை சரியான முறையில் பயன்படுத்தாத மக்களாக மாறிவிடுவோம். நம்மிடத்திலே மாற்றங்கள் எதுவும் ஏற்படாத ரமலானாக மாற்றி அமைந்து விடும். அதனால்தான் அதற்கு முன்னாலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொண்டார்கள். நாமும் அதே போல வணக்க வழிபாடுகளில் என்ன செய்ய வேண்டும், நம்மை நாம் இப்பொழுதிலிருந்து தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அமல்கள் எப்படி செய்வது அப்படின்ற சித்தங்களை வகுத்து வைக்கணும். ஒரு நாளைக்கு நான் காலையில எந்திரிச்சேன் அப்படின்னா இந்த அமல்களை செய்ய தொடங்கி இரவுல இத்தனை மணி வரைக்கும் நான் என்னுடைய அமல்கள்ல வணக்க வழிபாடுகள்ல நான் ஈடுபடுவேன், அதற்கு பிறகு நான் உறங்க செல்வேன் அப்படின்ற ஒரு சித்தங்களை வச்சுக்கணும். இதற்கு முன்னால் வரைக்கும் நாம வணக்க வழிபாடுகளுக்கு ஒதுக்கக்கூடிய நேரம் மிக குறைவாக இருந்திருக்கலாம். ஏன்னா நம்முடைய வேலைகள் அந்த மாதிரி இருக்கும், நம்முடைய குடும்பத்தை பார்க்க வேண்டிய சுமை நம் மீது இருக்கும், நம் குடும்பத்திற்காக செலவு செய்ய வேண்டிய, நம் குடும்பத்திற்காக பாடுபட வேண்டிய பொறுப்புகள் நிறையாக இருக்கும். இருந்தாலும் இந்த ஒரு மாத காலத்திற்கு வணக்க வழிபாடுகளை அதிகமாக ஈடுபடுவதற்கு எப்படிப்பட்ட நம்முடைய வேலைகளை அமைத்துக் கொள்ள முடியுமோ, எப்படி நம்முடைய வேலைகளை இலகுவான முறையில் அமைத்துக் கொள்ள முடியுமோ அப்படி நம்முடைய வேலைகளை இலகுவான முறையில் அமைத்துக் கொண்டு மீதம் இருக்கக்கூடிய நேரங்களில் எப்படி வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவது அப்படின்ற நம்ம ஒரு திட்ட வட்டங்களை நாம் ஏற்படுத்த வேண்டும். ஏன்னா எந்த ஒரு செயலை சீரான முறையில சரியான முறையில செய்து முடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான திட்டங்கள் நம்மிடத்தில் இருக்கணும். அந்த திட்டங்கள் இல்லை அப்படின்னா சீரான முறையில சரியான முறையில எந்த ஒரு விஷயமும் சரியான முறையில செய்து முடிக்க முடியாது. எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, பள்ளிவாசல்ல ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்துறாங்க அப்படின்னா அந்த நிகழ்ச்சிக்கு பின்னால பல திட்டங்கள் இருக்கும். இந்த நிகழ்ச்சியில இதையெல்லாம் செய்யணும், இந்த நிகழ்ச்சியில இதையெல்லாம் கொண்டு வரணும், இந்த நேரத்துல இவ்வளவு நேரம் பேசணும், அதற்கு பிறகு இவ்வளவு நேரம் அதற்கான இடைவெளி கொடுக்கணும் அப்படின்ற திட்டங்கள் எல்லாம் இருக்கும். எதற்காக அந்த திட்டங்களை வைக்கிறாங்க, அந்த நிகழ்ச்சி அழகான முறையில நடைபெறணும், அந்த நிகழ்ச்சி எந்த ஒரு தண்டு நடவும் இல்லாமல் நடைபெறணும் அப்படின்றதுக்காகத்தான். அதே போலத்தான் ரமலான் நம்மை நோக்கி வருகின்றது. அந்த ரமலான் வரும் பொழுது இந்த ரமலானிலே என்னுடைய அமல்களுடைய திட்டங்கள் எப்படி இருக்கின்றது, நான் இந்த நேரத்தில் இதை செய்வேன் அப்படின்ற திட்டங்களை நாம் இப்பொழுது அமைத்துக் கொண்டால் தான் அது சரியான முறையிலே அது நாம் என்ன செய்ய முடியும், அந்த ரமலானுடைய மாதத்தில் கட்டமைக்க முடியும். அதே போல ரமலானை பற்றி அதிகமான செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ரமலானை பற்றி அதிகமான செய்திகள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது ரமலான் வந்ததற்கு பிறகு பார்த்துக்கலாம், ரமலான் வந்ததற்கு பிறகு ரமலானை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அப்ப தள்ளி போடக்கூடாது. அப்ப தள்ளி போட்டோம் அப்படின்னா நம்முடைய உள்ள என்ன செய்யும், இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம், இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்முடைய உள்ள போகும். கடைசியாக ரமலானை முடிந்து விடும். ஆனால் ரமலானை குறித்தான பல சந்தேகங்கள் இருக்கும், அதற்கான பதில்கள் தெரியாமல், அதற்கான விடைகள் தெரியாமலே அந்த ரமலானை நாம் கணிக்கக்கூடியவர்களாக இருப்போம். அப்படி இருக்கக்கூடாது அன்பார்ந்தவர்கள். அப்படி இருந்தால் அந்த ரமலானை வரவேற்பதல்ல.
ரமலானை வரவேற்பதல்ல. அடுத்ததாக நம்முடைய மன இச்சைகளை வீழ்த்துவதற்குண்டான பயிற்சிகளை நாம் முன்னாலே எடுக்க வேண்டும். நாம் உண்மையாக போராட வேண்டிய பல போராட்டங்கள் இருக்குது. ஆனா அந்த போராட்டங்கள்ல மிகப்பெரிய போராட்டம் எது தெரியுமா? நம் உள்ளத்தோடு போராடக்கூடிய போராட்டம் தான். உள்ளத்தோடு போராடக்கூடிய அந்த போராட்டம் என்பது மிகப்பெரிய போராட்டம். நாம எதையெல்லாம் நினைக்கிறோமோ அதையெல்லாம் உள்ள என்ன செய்யாது, செயல்படுத்த விடாது. அதிகமான தீமைகளை செய்வதற்குத்தான் உள்ளங்கள் தூண்டிக்கொண்டே இருக்கும். அதிகமான தவறுகளில் ஈடுபடுவதற்குத்தான் உள்ளங்கள் என்ன செய்து கொண்டே இருக்கும், தூண்டிக்கொண்டே இருக்கும். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக சொல்லி காட்டுறாங்க, இன்ன ஃபில் ஜஸதி முதுகா, உடல்ல ஒரு சதை துண்டு இருக்கின்றது. அந்த சதை துண்டு எப்படிப்பட்டது தெரியுமா? வைதா ஃபஸதத் ஃபஸத ஜஸது குல்லுஹு, அது கெட்டுச்சு அப்படின்னா உடல் முழுவதும் கெட்டுவிடும். தீமையான காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த உள்ளம் முழுமையாக தீமையிலே மூழ்கிய நிலையிலே அந்த உள்ளம் கெட்டதாக மாறிவிடும். ஆனா வைதா ஸலஹத் ஸலஹத் ஜஸது குல்லுஹு, அதுவே நீங்க சீர்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அந்த உள்ளம் உங்களை முழுவதும் என்ன செய்து விடும், சீர்படுத்தி விடும். அலா வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த உள்ளத்தை நாம் சீர்படுத்தணும். மன இச்சைக்கு எதிராக நாம் உள்ளத்தோடு போராட வேண்டியது இருக்கின்றது. அது ரமலான் மாதத்தில் போராடக்கூடாது. அதற்கு முன்னாலே நாம் போராடுவதற்கு உண்டான பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அடுத்ததாக ரமலான் மாதம் தர்மத்திற்கான மாதமாக இருக்கின்றது. அந்த மாதம் வருவதற்கு முன்னால் தர்மங்களை அதிகமாக செய்வதற்கு பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ரமலான் மாதம் வந்துருச்சு அப்படின்னா காற்றை விட மிக அதிகமாக தர்மம் செய்தார்கள் என்று பார்க்க முடிகின்றது. அப்ப ரமலான் மாதம் வருவதற்கு முன்னால் அந்த மாதத்தில் நாம் தர்மம் செய்வதற்காக நம்முடைய பொருளாதாரங்களை முன்கூட்டியே நாம் என்ன செய்யணும், அதுக்கான திட்டங்களை வைத்து அந்த பொருளாதாரத்தை சேகரித்து இந்த ரமலானுடைய மாதத்தில் தர்மம் செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். அடுத்தபடியாக குர்ஆனை ஓத ஆரம்பிக்க வேண்டும். குர்ஆனை ஓத ஆரம்பிக்க வேண்டும். எத்தனையோ மக்களுக்கு குர்ஆன் ஓத தெரியாத பல மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் எப்படிப்பட்ட சமுதாயம்? குர்ஆன் இறக்கப்பட்ட சமுதாயம், குர்ஆனால் நேர்வழி காட்டப்பட்ட சமுதாயம். எத்தனையோ மக்களுக்கு கொடுக்கப்படாத சிறப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இறுதி சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு முன்னால் வரைக்கும் எனக்கு குர்ஆன் ஓத தெரியாத நிலையில நான் இருந்தேன் என்று சொன்னால், இதற்கு பின்னால் இந்த ரமலானில் இருந்து நான் ஓதுவதற்கு என்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். குர்ஆன் ஓதுகின்றது மிகப்பெரிய கஷ்டமோ மிகப்பெரிய கடினமான விஷயமோ என்று நினைக்காதீர்கள். மிக மிக இலகு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கின்றான், வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லித்க்ரி ஃபஹல் மின் முத்தக்கிர். இந்த குர்ஆன் எப்படிப்பட்டது தெரியுமா? திட்டமாக மிக இலகுவானதாக நாம் ஆக்கியிருக்கின்றோம். ஃபஹல் மின் முத்தக்கிர், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர் யாராவது இருக்கின்றார்களா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேள்வியாக திருமறையை பதிவு செய்கின்றார். மிக கடினமான விஷயங்கள் கிடையாது. குர்ஆன் என்பது கற்றுக்கொள்வது மிக மிக இலகுவானது. அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுதிலிருந்தே கற்றுக்கொள்வதற்கு நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை கற்றுக்கொள்வதற்குண்டான விஷயங்களையும் யார் கற்றுக்கொண்டார்களோ, கற்றறிந்தவர்களாக யார் இருக்கின்றார்களோ அவரிடத்தில் சென்று அதை அறிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அடுத்ததாக நன்மைகளை அதிகம் செய்வதற்கு முயற்சி செய்யும். நன்மைகள்ல நமக்கு மத்தியில போட்டிகள் வரணும். நன்மைகள்ல நமக்கு மத்தியில் அதிகமாக போட்டிகள் இருக்கணும். நன்மைகளுக்கு உண்டான போட்டிகள் எப்பொழுதும் 12 மாதங்கள் இருக்கணும். அதிலும் மிக குறிப்பாக ரமலான் மாதத்திலே நமக்கு அதிகமாக இருக்க வேண்டும். ரமலான் மாதத்திலே நமக்கு அதிகமாக இருக்கணும். அதற்காக அந்த நன்மைகளை முந்திக் கொண்டு செய்வதற்கு அதற்கான ஆர்வங்கள் நமக்கு இருக்க வேண்டும். அது எப்படி அந்த ஆர்வம் வரும் அப்படின்னா, நமக்கு முன்னால் உள்ள அந்த மாதத்திலே நாம் தயார்படுத்திக் கொண்டால்தான் இப்படிப்பட்ட இந்த விஷயங்களை எல்லாம் நம்மால் செய்ய முடியும். எதற்காக இந்த விஷயங்களை எல்லாம் பட்டியல் போட்டு சொல்றோம் அப்படின்னா, இந்த விஷயங்கள் எல்லாம் மிக மிக அவசியமானது. ஏன்னா இந்த ரமலான் நமக்கு இறுதி ரமலானாக அமையலாம். இந்த ரமலான் நமக்கு இறுதி ரமலானாக அமையலாம். இதற்கு பின்னால் அடுத்த வருடத்திலே அடுத்த ரமலானை நான் சந்திப்பேனா என்று எனக்கு தெரியாது. என்னுடைய உயிர் எப்பொழுது வேண்டுமானாலும் என்ன செய்யப்படலாம், கைப்பற்றப்படலாம். இந்த ரமலானை அடைவதற்குண்டான பாக்கியத்தை இறைவன் எனக்கு தந்திருக்கின்றானா என்று எனக்கு தெரியாது. இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்கின்றது. ஆனால் அந்த ரமலானை வரவேற்கும் விதமாக, அந்த ரமலானை அதிகமான நல்ல அமல்களில் வணக்க வழிபாடு ஈடுபடுவதற்கு நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறுதியாக ரமலானை அமைத்து விட்டது என்று சொன்னால் இதற்கு பின்னால் நமக்கு வாய்ப்புகள் கிடைக்காது. வாய்ப்புகள் எப்பொழுது கிடைக்கின்றதோ அப்பொழுது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதன் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிரப்பமான கூலிகளை உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக என்கின்ற பிரார்த்தனையோடு என்னுடைய ஜும்மாவின் முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். Alhamdulillah Rabbil Alamin wal aqibatu lil muttaqin wassalatu wassalamu ala asyrafil anbiya'i wal mursalin nabiyina Muhammad wa alihi wa sahbihi wan nas ajma'in wa man tabi'ahum bi ihsan ila yawmiddin amma ba'd. அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
ஜுமாவின் முதல் உரையில ரமலானை வரவேற்போம் என்கின்ற தலையங்கத்தின் வாயிலாக ஒரு சில விஷயங்களை நாம் பார்த்தோம். வரவேற்போம் என்று சொன்னால் அதற்கான தயாரிப்புகள் நாம் முன்னேற்பாடாக செய்து அதற்கு நாம் தயாராக இருப்பதுதான் வரவேற்பதற்குண்டான உண்மையான வரவேற்பு. நம் வீடுகளை மட்டும் அழகாக அலங்கரித்துக் கொண்டு ரமலான் வருகின்றது என்று சொன்னால் அது உண்மையான வரவேற்பு அல்ல. மாறாக நம்முடைய உள்ளத்தாலும் நம்முடைய உடலாலும் நாம் நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்வதுதான் ரமலானை வரவேற்பதற்கு உண்மையான வரவேற்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் இறுதியாக கடைசியாக ஒரு செய்தியை குறிப்பிட்டேன். நன்மைகளிலே அதிகமாக முயற்சி செய்யும், நன்மைகளில் அதிகமாக நமக்கு மத்தியிலே போட்டி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை குறிப்பிட்டேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2வது அத்தியாயத்தினுடைய 148வது வசனத்திலே குறிப்பிடுகின்றார், நன்மையான விஷயங்களை நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள், நன்மையான விஷயங்களில் முந்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். சஹாபாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தெரியுமா வார்த்தெடுத்தார்கள்? இந்த நன்மையான காரியங்கள் அவர்களுக்கு மத்தியிலே போட்டி, அவர்களுக்கு மத்தியிலே பொறாமை, அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் ஏற்படுத்தினார். நன்மையான காரியங்களை பொறாமைப்படுவது என்பது தவறு கிடையாது. அவரை விட நான் அதிகமாக செய்யணும். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு மத்தியில இந்த ரமலானில் நமக்கு ஒரு போட்டியாக இருக்கணும். இவரை விட நான் அதிகமாக செய்யணும், இவரை விட நான் அதிகமான நல்ல அமல்களிலும் அதிகமான வணக்க வழிபாடுகளிலும் ஈடுபடணும் அப்படின்ற போட்டி நமக்கு மத்தியில இருக்கும். ஆனா சஹாபாக்களுடைய வரலாற்றுகளை பார்க்கும் பொழுது ரமலான் அல்லாத ஏனைய காலங்களிலும் அவர்கள் இப்படித்தான் இருந்திருக்கிறார். அவர்களுக்கு மத்தியில போட்டியாகத்தான் இருந்திருக்கின்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் மிகப்பெரிய போட்டியாக இருக்கும். வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, தர்மங்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு மத்தியில் எப்பொழுதும் போட்டியாக இருந்து கொண்டிருக்கும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கட்டளை இடுறாங்க, நீங்க என்ன செய்யுங்க, தர்மம் செய்யுங்கள் அப்படின்ற அந்த கட்டளையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்றாங்க. அப்ப நான் நினைத்துக் கொண்டேன், இன்றைய தினம் நான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முந்திவிட வேண்டும், அதனால அதிகமான பொருளாதாரத்தை கொண்டு வந்து தர்மம் செய்யணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அதனால என்னுடைய வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்க இடத்துல எது வீதம் இருக்கின்றது என்று கேட்கும் பொழுது, இதே போன்ற ஒரு பகுதி என்னுடைய வீட்டுல இருக்குது, இதே போன்ற ஒரு பாதி என்னுடைய வீட்டுல இருக்குது அப்படின்னு சொல்லி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க. அடுத்ததாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு தர்ம பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு கொண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, உங்களுடைய வீட்டுல எது மீதம் இருக்கின்றது என்று கேட்கும் பொழுது, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் மட்டும்தான் மீதம் இருக்கின்றார்கள், அதை தவிர வேறு எதுவும் இடத்துல மீதம் இல்லை என்று சொன்னார்கள். அப்பதான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இவரை ஒருபோதும் என்னால் வீழ்த்த முடியவில்லை, இவரை ஒருபோதும் என்னால் முந்த முடியவில்லையே என்கின்ற ஒரு கவலையோடு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. எத்தனை ரமலானை நாம் கடந்து வந்திருப்போம், இப்படிப்பட்ட இந்த ரமலானிலே நமக்கு மத்தியில போட்டிகள் இருந்திருக்கின்றதா? ஒரு வருடத்திற்கு 12 மாதங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம். அந்த 12 மாதங்களில் எந்த மாதங்கள் நமக்கு மத்தியில போட்டிகள் இருந்திருக்கின்றது? வணக்க வழிபாடுகள் எந்த அளவுக்கு போட்டிகள் இருந்திருக்கின்றது? முதல் சஃப்ல நிற்பதற்கு நமக்கு மத்தியில போட்டிகள் இருக்குதா அப்படின்னு கேட்டா கிடையாது. முதல் சஃபே காலியாத்தான் இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது நம்முடைய நன்மைகளுடைய நிலை எப்படி இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் எந்த அளவுக்கு நன்மைகளை செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள்? சொர்க்கத்திற்கு நற்சான்று பெற்றவர்கள், சொர்க்கத்திற்கு நற்சான்று பெற்றவர்கள். அப்படி நற்சான்று பெற்ற அந்த மக்களே என்ன செய்கின்றார்கள்? வணக்க வழிபாடுகளை அமல்கள் அதிகமாக செய்வதற்கு ஈடுபட்டு இருக்கின்றார்கள். எதற்காக? அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய பொருத்தத்தை அடையும் அப்படின்றதுக்காக. நமக்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது நாம் சொர்க்கவாதி என்று சொல்வதற்கு. நாம் சொர்க்கத்திற்கு செல்வோம் என்பதற்கு எந்த விதமான உத்தரவோ எந்த விதமான உறுதியான காரியங்கள் எதுவும் கிடையாது. அப்ப நான் சொர்க்கத்துக்கு செல்லணும் அப்படின்னா இந்த உலகத்தை சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும். இப்படிப்பட்ட அருமையான காலங்களில் சிறப்புக்குரிய காலையும் இறைவன் நமக்கு தருகின்றான் என்று சொன்னால் அந்த காலங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த காலங்களை முழுமையாக பயன்படுத்துவோம். இந்த ரமலான் நமக்கு இறுதி ரமலானாக அமையலாம். இதற்கு பின்னால் நம்ம ரமலானுடைய மாதத்தை அடைவோமா என்று தெரியாது. ஆனால் அடையக்கூடிய இந்த ரமலானை சரியான முறையில வரவேற்கக்கூடியவர்களாம், அந்த ரமலானை சரியான முறையில பயன்படுத்தக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எப்படி தெரியுமா இருந்தார்கள்? இமாம்கள் பதிவு செய்கின்றார். இமாம்களுடைய அந்த வரலாற்று புத்தகங்களை பார்க்கும் பொழுதும் இமாம்களும் அதிகமாக பதிவு செய்யறாங்க. ரமலான் மாதத்தை அடைவதற்கு நாங்கள் 6 மாதத்திற்கு முன்னாவே நாங்கள் என்ன செய்வோம்? துஆ செய்வோம் என்று சொன்னார். ரமலானை அடைவதற்கு 6 மாதங்களுக்கு முன்னாடியே நாங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருப்போம். இந்த ரமலானை அடைய வேண்டும் என்பதற்காக நாம் பிரார்த்தனை செய்திருக்கின்றோமா என்பதை பார்க்கணும். எனக்கு தேவையான பிரார்த்தனை நான் செய்வதில்லை, பிறகு எப்படி நான் ரமலானுக்காக பிரார்த்தனை செய்வேன்? சிந்தித்து பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. அதே போல ரமலான் மாதம் முடிந்து அடுத்த 6 மாதங்கள் இந்த ரமலான் மாதத்துல என்ன நல்ல அமல்களை செஞ்சோம் அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று நாங்கள் என்ன செய்வோம்? அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம்.
இப்ப நாம் சிந்தித்து பார்ப்போம், எத்தனை ரமலான் கடந்து வந்திருக்கிறோம். அந்த ரமலானுக்காக அடைய வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்திருக்கின்றோமோ? அந்த ரமலானை கடந்து முடிந்ததற்கு பின்னால் அந்த ரமலானிலே நடந்த அந்த அமல்களை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்திருக்கின்றோமா என்று கேட்டால் கிடையாது. இதுதான் நம்முடைய நிலைமை. இதுதான் நம்முடைய நிலைமை. யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். நம்முடைய நன்மைகள் அதிகமாக இருக்க வேண்டும். நாளை மறுமையில் உயர்ந்த சொர்க்கத்தை அடையணும் அப்படின்னா இப்படிப்பட்ட வாய்ப்புகளை சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்திலிருந்து முழுமையான கூலிகளை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய ஜும்மாவின் உரையை முடித்துக் கொள்கின்றேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب وآخر دعوانا الحمد لله رب العالمين. أقم الصلاة.